இந்த கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தலைவருக்கு எப்பவும் போல அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் 10 நிமிஷம் தான். 13.5 நிமிஷம் ஆச்சு. சபாநாயகர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முடித்துக் கொள்ளவும் தலைவர் என்ன பண்ணாருன்னா பதில் சொல்ல போறாருன்னு பார்த்தேன். இப்படி பார்த்தாரு. என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு நெருப்பு கணல் போன்ற ஒரு பார்வை, அந்த லுக்குன்னு என்ன லுக்குன்னு அந்த லுக்கு அது. உண்மையிலே அதை பார்த்திருந்தவன ஆஹா இப்படிப்பட்ட ஒரு தலைவனா நம்முடைய தலைவன் இப்படியே பார்த்தார். அவ்வளவுதான், ஒரு 1/2 நிமிஷம் இருக்க பார்த்தது. பார்த்துட்டு அவர் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சார். அவர் கண்டினியூன்னு சொல்லல, இவர் கண்டினியூ ஆயிட்டார். மீண்டும் பேசிக்கொண்டே இருந்தார். 15.5 நிமிஷம். மீண்டும் சபாநாயகர் மணி அடிக்கிறார். ஒன்றும் இல்லை, பேச்சோடு பேச்சா சொல்றாரு. ஏங்க, எங்க மக்களுடைய பிரச்சனை நான் மட்டும் தாங்க பேச முடியும், வேற யாரும் பேச மாட்டார்கள், என்ன அனுமதிங்க. சொன்னது திருப்பி கண்டினியூ தான். பாருங்க, 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதுல 44 பேர் SC/ST சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு தெரியும், எவனுக்காவது ரோஷம் வர வேணாம். ஏயா நீ ஒத்தன் தான் பேசுவேன், நான் பேச மாட்டேன் சொல்ல வேணாம். ஆளுங்கட்சியிலையும் வாய திறக்கல, எதிர்கட்சியிலே வாய திறக்கல, சிங்கமாட்டம் சொன்னார். நான் மட்டும் தான் இந்த மக்களுடைய பிரச்சனையை பேசுவேன். பாருங்க, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன சமுதாய தேரை சட்டமன்றத்தில் இழுத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்.